சிவ காரியங்களில் ஈடுபடும் போது அல்லது ஒரு தெய்வ காரியத்தில் ஈடுபடும் பொழுது, நம்ம ஒரு உயர்ந்த கொள்கைக்காக அதை நோக்கி பயணப்படும் பொழுது பல்வேறு ஏச்சு பேச்சுகள் இருக்கத்தான் செய்யும். அதை துன்பமாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது கண்டிப்பா நிறைய பேர் இதை எதிர்கொண்டிருப்போம். நம்ம ஒரு சாதாரணமா இறைவனை வழிபடும் பொழுதே பாத்தீங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டங்கள்ல அது ஏதோ விரும்பத்தகாத ஒரு செயல் போன்று நினைத்துக் கொள்கிறார்கள். கோவிலுக்கு போறியா, சாமி கும்பிடுறியா, என்ன சொல்ற அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது பிற நாட்டின் மீது ஒரு பாசம் இருக்கலாம், அன்பு இருக்கலாம், அவர்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு ஈடுபாடு இருக்கலாம். ஆனா நம்ம பிறந்த நாட்டோட கலாச்சாரத்தை அழித்து மேற்கத்திய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னா அவங்க மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நம்மை தேடி வருகிறார்கள். நம் கலாச்சாரத்தை ரொம்பவே உயர்வாக அந்த